இன்றைக்கி வந்து வித்தூஸ் கிச்சனில் சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி, வரமிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஸ்பைசி ஐட்டம் வந்து வரமல்லி, சோம்பு, பட்டை, சோம்பு, அப்புறம் சீரகம், மிளகுத்தூள், அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், கரம் மசாலா வச்சுருக்கோம். வணக்கும் போது போட்டிருக்கு பிரிஞ்சி இலை, சின்ன பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து இதில் அரைக்கிறதுக்கு போடும்போது இதுக்கு வேண்டியதில்லை, ஒரு சிலர் போடுவாங்க. அப்புறம் கருவேப்பிலை. வாங்க. அப்புறம் இஞ்சி, பூண்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம், அதிலே ஒரு அரைவாசி பெரிய வெங்காயம், இதெல்லாம் நல்லா வணக்கி விட்டுட்டு தக்காளி போட்டுக்காங்க. வணக்கி ஆறுனதுக்கப்புறம் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் குக்கர் வச்சு ஆயில் ஊற்றிக்கிறோம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. வந்து கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுல்ல, கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுருக்கேன். எண்ணி தான் குக்கரை வச்சு மூடி வச்சு விசில் விடணும். விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் கிரேவி பண்ணிகிட்டு இருந்தோம்ல, இப்போ பாருங்கள் நல்லா அழகாக ஆயில் மேலே மிதக்குது. சிக்கன் கிரேவி ரெடி. சுட சுட வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம்.